உக்கிரமான போருக்கு நடுவே ஐரோப்பாவுக்கு ஈரான் கிரீன் சிக்னல் கொடுத்து இருக்கிறது. அது குறித்து பார்க்கலாம். இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போர் தொடங்கி 3 வாரங்களுக்கு மேலாகியும் போரின் உக்கிரம் துளியும் புரியவில்லை. ஆரம்பத்தில் ஈரானை ஒரே அடியில் வீழ்த்தி விடுவோம் என சூளுரைத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் தற்போது சமாதான பேச்சுவார்த்தையை மறைமுகமாக முன்னெடுத்திருக்கிறார். என்றாலும் ஒருபுறம் போரை முடிவு கொண்டு வருவோம் என பேசிவிட்டு மறுபுறம் ஈரானை மோசமாக தாக்கி வருகிறார். இதை கண்டு ஈரானும் பின்வாங்குவதாக இல்லை. மாறாக இஸ்ரேல் அமெரிக்கா மட்டுமின்றி வளைகுடா நாடுகளையும் சேர்த்து மோசமாக தாக்கி வருகிறது. இதற்கிடையே ஈரானுக்கு எதிரான போரில் நேட்டோ நாடுகள் உதவி செய்யாவிட்டால் கிரீன்லாந்தை ஐரோப்பாவிடம் இருந்து எடுத்துக்கொள்வோம் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் ட்ரம்பின் இந்த கருத்துக்கு ஈரான் பதிலளித்துள்ளது. இது குறித்து ஈரான் ட்ரம்பிடம் இருந்து கிரீன்லாந்தை ஐரோப்பாவால் பாதுகாக்க முடியவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள், நாங்கள் இருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறது. டென்மார்க்கின் கிரீன்லாந்து தீவு அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்கு மிக முக்கியமானது என்றும் அதை விலைக்கு வாங்க தயாராக இருப்பதாகவும் அதிபர் ட்ரம்ப் கடந்த சில மாதங்களாகவே தெரிவித்து வருகிறார். அதோடு இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் நாடுகளுக்கு எதிராக சுங்கவரி விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் நேட்டோ நாடுகளை மிரட்டியிருந்தார். ஆனால் கிரீன்லாந்து ஒரு விற்பனை பொருள் அல்ல என்று டென்மார்க் அரசு திட்டவட்டமாக இதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டது. என்றாலும் ராணுவ நடவடிக்கை மூலம் ட்ரம்ப் கிரீன்லாந்தை கைப்பற்றினால் என்ன செய்வது என நேட்டோ மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கவலையில் இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது.